நமது அருமை சகோதரி கவிதா சக்திவேல் அவர்களை வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஓம் வம் வாராகி நமக. குலதெய்வம் ஸ்ரீ மாரியம்மனின் அருளாசியோடு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி குருவே சரணம். குரு ஆராய்ச்சியாளர் சங்கம் நடத்தும் 112வது கருத்தரங்கில் காலையிலிருந்து பிரமாதமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அண்ணன் ஜோதிட தளபதி பூபதிராஜன் அண்ணா அவர்களுக்கு முதலில் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவர்களுக்கும், ஜோதிட நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வரேன். இந்த கருத்தரங்கத்தில் இதுதான் நான் முதல் தடவை பேசுகிறேன். அண்ணனோட கருத்தரங்கத்தில் இதுதான் முதல் தடவை நான் பேசுகிறேன். அது மாநாடுங்கய்யா, அது மாநாடு. இது மாதாந்திர கருத்தரங்கம், சரிங்களா? இது 2வது முறை அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. சரி, அதையும் நான் ஏற்றுக்கிறேன். அது மாநாட்டில் முதல் தடவையாக பேசினேன். அடுத்து இது மாதாந்திர கருத்தரங்கம். அதுக்கு முதல்ல நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு பார்த்திங்கன்னா, பலன் தரும் பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள். தினமும் பூத்து மடியும் மலரும் பூவுக்கு இன்பத்தை அளித்த இறைவன் மற்ற ஜீவராசிகளில் விட்டு விடுவாரா என்ன? விதியை தேடினால் வழி கிடைக்கும். இப்போது மனுஷங்களுக்கு இப்போது என்ன பிரச்சனை அப்படின்னா பணம்தான். அந்த பண தேவைகளுக்கு நிறைய பேர், நிறைய ஜாம்பவான்கள் பரிகாரம் அதிகமாக சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் ஒன்றும் பெரிய லெவலில் சொல்ல போகிறதில்ல. வாழ்வியல் பரிகாரமாக நம்ம தினமும் கடைபிடிக்க வேண்டிய முன்னோர்கள் சொன்னதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு தேவை இருக்குன்னா எல்லாருமே அந்த பணத்துக்காக தான் ஓடுறோம். எல்லாருமே பணம்னு சம்பாதிக்க தான் செய்கிறோம். ஆனால் அந்த வருமானம் நிலையாக நம்ம கையில் இருக்குதா, சேமிப்பு கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது இல்லை. ஏன்னா வருமானத்துக்கு மிஞ்சிய செலவுகள் தான் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இந்த பண தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு யாருக்காவது வேணாம் அப்படின்னு இருக்குதா? அது கிடையாது. எப்போனாலும் நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு மகாலட்சுமியை தான் நம்ம வழிபடணும். அப்போ வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் அந்த மகாலட்சுமியை வழிபடும்போது தான் நம்மளுக்கு இருக்கிற பணம் அதாவது எக்ஸ்ட்ரா லெவலில் செலவாகாமல் இருக்கும். அப்படி நம்ம கையில் தங்கக்கூடிய பணம் அப்படின்னா அந்த மகாலட்சுமியை வழிபடும்போது தான் நம்மளுக்கு கிடைக்கும். சுக்கிர ஓரையில் இப்போ காலையில் சூரிய உதயம் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிடத்திற்கு முன்னால் கோதூளி டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கோதூளி முகூர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு பலனை கிடைக்கும். அதே சமயம் நம்ம பணம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரையில் பன்னீரும் பச்சை கற்பூரத்தையும் கரைச்சி வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. நம்ம தொழில் ஸ்தாபனமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், இந்த சுக்கிர ஹோரையில் பன்னீரும் பச்சை கற்பூரத்தையும் நினச்சி வீடு முழுக்க தெளித்து சுக்கிராய நமக அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக அப்படின்னு சொல்லி நம்ம வீடு முழுக்க தெளிக்கும் போது நம்மளுக்கு இந்த பச்சை கற்பூரம் பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். அந்த டைமில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பணம் நம்மளுக்கு நிலையானதாக கையிருப்பில் இருக்கக்கூடிய பணமாக அமையும். அடுத்து பார்த்திங்கன்னா கடன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி சொன்ன பெரியவர் என்ன சொன்னாங்கன்னா, கடன் நம்ம கழுத்து நெரிக்காத வரைக்கும் அது கடனாக நம்ம இது பண்ணுறதில்ல. பிச்சை அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை தான் நம்ம கடனாக சொல்கிறோம். இதே எல்லா கார்டுகள்லையும் நம்மளுக்கு எல்லாமே கடனாக தான் இருக்குது. அப்போ சொன்னார் ரேஷன் கார்டு மட்டும்தான் நம்மளுக்கு கடன் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த கடனையும் அடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அப்படின்னா இப்போ கிரெடிட் கார்டு தான் நம்ம எல்லாமே இஎம்ஐயில் தான் நம்ம எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த கடனை தீர்க்கணும் அப்படின்னா புதன்கிழமையில் புதன் ஹோரையில் மரகத லிங்கேஸ்வரருக்கு பால் அபிஷேகம் செஞ்சு அந்த தீர்த்தத்தை நம்ம அருந்தி வரும்போது நம்மளுக்கு கடன் அடைபடுறதுக்கு ஒரு வாய்ப்பு, வழி கிடைக்கும். கடன் குறையும் அப்படின்னு நான் சொல்லலை. அந்த கடனை தீர்க்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வழி என்ன அப்படிங்கிறத அந்த மரகதலிங்கேஸ்வரர் கொடுப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி. நம்ம முன்னேற விடாமல் தடுக்கிறது இந்த கண் திருஷ்டி தான். இந்த கண் திருஷ்டிக்கு அப்போல்லாம் பரிகாரமாக சூடம் சுற்றி போடுவாங்க, உப்பு பரிகாரமாக சொல்லுவாங்க.
இப்போ உப்பு வந்து சுற்றி கொண்டு போய் வெளியில் ஒரு தண்ணி வாளியில் வீட்டு வாசலில் வச்சுக்கிட்டு அந்த உப்பை சுற்றி தலையை சுற்றி போய் அந்த தண்ணியை வந்து அந்த தண்ணிக்குள்ளே கரைச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு பரிகாரம் இருக்குது. இருந்தாலும் பஞ்சகவ்ய தீர்த்தம் அப்படின்னு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தலை மேலே ஒரு 5 நிமிஷம் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிடம் அந்த பஞ்சகவ்ய தீர்த்தத்தை தலை மேலே வச்சிடணும். ஒரு 5 நிமிடம் கழித்து பின்னர் வந்து நம்ம தலைக்கு குளிச்சிடணும். அப்படி குளிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த கண் திருஷ்டிகள் நீங்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு நம்ம வந்து சுற்றி போடுறதும் ஒரு பரிகாரம். இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிற வாளியில் அந்த தண்ணியில் கல்லுப்பை நிறையா வந்து உள்ளே போட்டு அது கரைஞ்சதுக்கப்புறம் அதை வந்து தலைக்கு குளிக்கும்போது நம்மளுக்கு இது வந்து கண் திருஷ்டி பரிகாரமாக நீங்கக்கூடிய ஒரு பரிகாரமாக அமையும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கடல்கள் நீர்நிலைகளில் தான் போய் எல்லோரும் தலை முழுகிட்டு வர சொல்லுவாங்க. தோஷங்களாக இருக்கட்டும், பரிகாரங்களாக இருக்கட்டும், நம்ம நீர்நிலைகளில் போய் கடலில் தான் மூழ்கி குளிச்சுட்டு வர சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற தண்ணி எல்லாமே போர் வாட்டர் எல்லாமே உப்பு கலந்துருக்கா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். அப்போ கல் உப்புங்கிறதையுமே எப்படி எடுக்கணும்னா, இந்த கிறிஸ்டல் உப்பு எல்லாம் நீங்கள் எடுக்கக்கூடாது. சாதாரண உப்புன்னு இருக்கும் இல்லையா, அந்த கடல் உப்பு இருக்கும் கிடைக்கும். அந்த சாதாரண உப்பை தான் நம்ம எடுத்து இந்த பரிகாரத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இந்த சாதாரண உப்பை எடுத்து ஒரு வாளி நிறைய தண்ணீரில் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் கரைச்சி அதை வந்து தலை குளிக்கும்போது நம்மளுக்கு ஏற்பட்ட தோஷங்கள் கண் திருஷ்டிகள் விலகும். அடுத்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம். இந்த உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது என்னென்னா, எல்லாருமே நல்ல ஃபுட்டு சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு அதிகமாக வந்திருக்கு. குர்குரே, லேஸு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம அதிகமாக சாப்பிடும்போது நம்மளுடைய உடல் கெட்டு போயிடுது. இந்த உடல் கெடும்போதும் நம்மளுக்கு மனசும் கெடும். உடல் வலிமையாக இருந்தால் தான் மனசும் வலிமையாக இருக்கும். அப்போ உடல் கெடும்போது நம்மளுக்கு மனசும் வலிமை குறைந்து விடும். அப்போ நம்மளுடைய செயல்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக செயல்திறன்கள் குறைய ஆரம்பிக்கும். அப்போ உடலை முதல்ல நம்ம ஆரோக்கியமாக எடுத்துக்கணும். அப்போ நல்ல நேர்மறை ஆற்றல்கள் நம்ம வீட்டுக்குள்ளே முதல்ல வரணும். அப்புறம்தான் உடலுக்கு வரும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடும் உள்ளே வரும். இப்போ உடல் ஆரோக்கியம் இருக்கிறதுக்கு நேர்மறை ஆற்றல் உள்ளே வரணும். அப்போ அந்த நேர்மறை ஆற்றல் உள்ளே வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? நம்ம டெய்லியும் பூ வச்சு பூஜித்து நம்ம தெய்வங்களை வழிபடுறோம். இதே வந்து வெள்ளிக்கிழமைகளில் நம்ம அதிகமாக பூஜை செய்யும்போது பூக்களை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பூக்கள் நம்ம தெய்வத்துக்கு படைக்கின்ற பூக்கள் எல்லாத்தையுமே டெய்லியும் வந்து சேகரிச்சுக்கிட்டே வரணும். அப்படி சேகரிச்சுட்டே வரதை ஒரு ஒரு கவர்லேயோ ஒரு தாம்பூலத்துலேயோ ஒரு பாத்திரத்துலேயோ அதை நம்ம சேமிச்சுக்கிட்டே வரணும். ரொம்ப நாள் அதை நம்ம நிறைய சேகரித்ததுக்கு அப்புறமா அதை நல்லா வெயிலில் காய வைக்கணும். வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்சியில் போட்டு நம்ம அந்த சுற்றணும். ஆமாம், பொடி ஆக்கிடணும். நல்லா கையில் வந்து உதிரியாகிற வரைக்கும் பொடி ஆக்கிடணும். அந்த பொடி ஆனதுக்கப்புறம் சிறிது வெட்டி வேர், பச்சை கற்பூரம், அந்த மாதிரி இந்த இந்த இன்னொன்று பார்த்திங்கன்னா ஓமகுண்டத்தில் நம்ம போடக்கூடிய பொருட்களையும் போடலாம். சிலதை வந்து இல்லை எனக்கு இந்த மாதிரி வாசனை திரவியங்களை தான் வேணும் அப்படின்னா ரோஜா மலர்களை அதிகமாக எடுத்து நீங்கள் நம்ம வந்து பூ மார்க்கெட்டில் வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த இதில் அல்லது கோயில்களுக்கு போகும்போது நம்ம பூக்கள்லேருந்து அந்த கோயிலேருந்து பூ கொடுப்பாங்க இல்லையா, அல்லது கோயிலில் நம்ம சொல்லி வச்சாலும் நம்ம அந்த பூவை போய் வாங்கிடலாம். அப்போ தெய்வத்துக்கு படைச்ச அந்த பூக்களை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ரோஜா பூ அதிகமாக நம்ம வாங்கிட்டு வந்து அதையும் நம்ம வச்சிடலாம். வாசனை திரவியங்கள் வேணுங்கிறவங்களுக்கு இதை வாங்கிட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் நல்லா காய வச்சுக்கணும். வெட்டி வேர் கொஞ்சம் சேர்த்திக்கணும், பச்சை கற்பூரம் சேர்த்திக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஓமகுண்டத்தில் போடுற பொருட்களை நம்ம ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அளவில் சேர்த்திக்கணும். இல்லை அப்படின்னாலும் நவதானியங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இதில் எது நம்ம வேணும் வேண்டாங்கிறத நம்ம அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து நல்லா காய வச்சு அதை மிக்சியில் போட்டு அடித்ததுக்கப்புறமா அதை பொடியாக்கிடணும். நல்லா அதை எடுத்து நீங்கள் சப்பாத்திக்கு உருண்டை பிசைகிற மாதிரி நெய்யும் கொஞ்சம் பன்னீரும் கலந்து நல்லா போட்டு பிசைஞ்சிடணும். பிசைஞ்சு அதை வந்து ஒரு குப்பி மாதிரி இருந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பிடிக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் கூட நீங்கள் அச்சு வச்சு பிடிக்கலாம். அல்லது சிரஞ்சு டெய்லியும் நீங்கள் இந்த இப்போ மெடிசன்லாம் போடுறாங்க இல்லையா, ஊசி போடுறாங்கல்ல, அதில் அந்த முனியில் இருக்கிற அந்த நுனியை வந்து உடச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த இதுக்குள்ளார வந்து நீங்கள் உள்ளே ஸ்டஃப் பண்ணிடணும். அந்த ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற இதை ஊசி போடுற மாதிரி நீங்கள் இழுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி வருது இல்லைங்களா, அதே வடிவத்தில் அது நம்மளுக்கு வந்துடும். இது எதுக்கு பன்னீர் நம்ம போட சொல்கிறோம் அப்படின்னா, பன்னீர் நிறையா கலந்துடக்கூடாது, வாசனைக்காக நம்ம அந்த பன்னீரும் சேர்த்துறோம். இன்னொன்று நம்மளுக்கு மகாலட்சுமியோட அம்சம் சொல்கிறதுனால அந்த பன்னீரையும் நம்ம கலந்துக்கிறோம்.
நெய் வந்து நல்லா நெய்யும் பசுமாட்டு நெய்யாக ஊற்றி கொஞ்சமாக ஊற்றி நம்ம அதை கலந்துக்கணும். இப்போ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி ஆனதையும் இந்த சாம்பிராணியும் வெயிலில் வந்து உலர்த்தாமல் நிழல்லையே உலர்த்திக்கணும். நல்லா காய வச்சதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பூஜைக்கோ நம்ம வீட்டில் பூஜைக்கோ அல்லது தொழில் ஸ்தாபனங்களோ இந்த சாம்பிராணியை நீங்கள் கொண்டு போய் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நேர்மறை ஆற்றல்கள் உட்போகும், மனதுக்கும் வரும், உடலுக்கும் செல்லும். அப்போது நம்மளுடைய பிளானிங் எதாக இருந்தாலும் நாம் என்ன செய்யக்கூடிய செயலாக இருந்தாலும் இதை நம்ம செஞ்சு இந்த உடல் ஆரோக்கியத்தை நம்ம பெறணும் அப்படின்னம்னா இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி நம்மளே உருவாக்கணும். டெய்லி நம்ம பூக்கள் நம்ம தூவுறோம், பூக்கள் வைக்கிறோம், அதை வேஸ்ட்டு பண்ணிடுறோம். இப்போ அந்த வேஸ்ட் ஆகக்கூடிய பொருளை தான் நம்ம இப்போ எடுத்து நம்ம இந்த மாதிரி முறைகளில் செய்யணும். அப்போ இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், நேர்மை ஆற்றல் உட்புகும். அடுத்து பார்த்திங்கன்னா பரிகாரங்களும் வழிபாடுகளும். பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே எல்லா பரிகாரமுமே சொல்கிறாங்க. என்னோட ஒரு கிளைண்ட் வந்தார். அவர் பார்த்திங்கன்னா 500 ஜோசியரை பார்த்துட்டேன், நீங்கள் வந்து 501வது ஜோதிடர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். வந்ததையுமே சொல்கிறாரு, என்ன இப்படி சொல்கிறாரு, இவர்கிட்ட போய் நம்ம என்ன பரிகாரத்தை சொல்ல போகிறோம், இல்லை இவங்களுக்கு நம்ம என்ன பலனை கொடுக்க போகிறோம், பலனை சொல்ல போகிறோம், 500 பேர்த்திட்ட பார்த்துட்டு நம்மளாம் வந்து புதுசாக சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் அவர் சொன்னார், அப்புறம் 500 பேர் பார்த்துட்டு நீங்கள் எதுக்குங்க ஏன் 501ஆவதா என்கிட்ட வந்தீங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது கோயில் சொல்லுங்கள், வேறு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்கய்யா, 500 பேரும் உங்களுக்கு 12 கட்டத்தையும் ஆய்வு பண்ணி 12 விதமான இதில் 500 வகையான ஜோதிடம் உங்களுக்கு பரிகாரமும் சொல்லியிருப்பாங்க. அதனால் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு 2 கேள்வி கேட்குறேன், அதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள், அதுக்கப்புறமா உங்களுக்கு பரிகாரம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ வந்துட்டு கேள்வி கேட்குறீங்களா, சரி கேளுங்க அப்படின்னாரு. உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் போய் கும்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் வருஷம் போயிட்டு தாங்க மேடம் இருக்கோம் அப்படின்னாரு. சரி, ஒன்று வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2வதாக கேட்டேன், உங்கள் அம்மா அப்பாவை எப்போ போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க ஃபஸ்ட்டு, அந்த கேள்வி தான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க அவங்க பூர்வீக இடத்துல இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எத்தனை நாளாக டெய்லி பேசுவீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அவங்ககிட்ட நான் டெய்லி பேசுகிறதில்ல, அவங்களுக்கு ஃபோன் இல்லை, பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தர்கிட்ட தொடர்பு பண்ணி தான் அவங்ககிட்ட நான் பேச முடியும் அப்படின்னாங்க. அம்மா அப்பாவை பார்த்து எத்தனை நாள் ஆகுதுன்னா அது ஒரு 6-7 மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் வந்து எந்த பரிகாரமும் இப்போ நான் சொல்ல போகிறது கிடையாது, ஆனால் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் அதை கடைப்பிடிங்க, அதுக்கப்புறமா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னன்னு கேட்டார். நான் சொன்னேன், 2 நாள் லீவ் போட்டுருங்க, உங்கள் வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் 2 நாள் லீவ் போட்டுருங்க, உங்களுடைய அம்மா அப்பாவை போய் பார்த்துட்டு வாங்க, 1 நாள் முழுக்க அவங்களுக்கு சேவை பண்ணுங்கள், மற்ற நாளில் அவங்களுக்கு ஃபுல்லாமே அவங்களோட உட்காந்து பேசிக்கிட்டே இருங்க. இந்த 2 மட்டும்தான் நான் சொன்னேன். 2 நாள் நீங்கள் வந்து இதுக்காக இல்லை 2 நாளில் லீவ் போட முடியாதுன்னாரு. அப்போ உங்களுக்கு எந்த பரிகாரமும் பலனளிக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் வந்துட்டு சரி நீங்கள் சொல்கிறீங்க, யாரும் சொல்லாத சொல்கிறாங்க, நான் வேணால் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபீஸ் எவ்வளோங்கன்னா, எனக்கு ஃபீஸ் வேண்டாம், நீங்கள் இதுக்கு போயிட்டு ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 9 நாள் கழித்து எனக்கு வந்து நீங்கள் என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 9 நாள் 10 நாள் கழிச்சு அப்புறம் அவருக்கு டைம் இல்லை, அதுக்கப்புறமா 1 மாதம் கழித்து என்னை வந்து பார்த்தார். நீங்கள் சொன்ன மாதிரி நான் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. என்ன சேஞ்சஸ் கிடைச்சிது அப்படின்னா, ஒரு சேஞ்சஸும் கிடைக்கல அப்படின்னாரு. நீங்கள் கடன் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அதிகமாக இருந்தது, இப்போ அது வந்து தீக்கிறதுக்கு எனக்கு ஒரு இது கிடச்சிது, அதுக்குரிய வேலைகளை தான் நான் பார்த்துட்டு இருந்தேன், அதனால தான் உங்களை வந்து நான் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னார். எதனால் கிடச்சிது அப்படின்னு, உங்கள் அம்மா அப்பாவை சந்திச்சிங்களே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க ரொம்ப வயசானவங்க, அவங்கள நான் வந்து அவங்களுக்கு வந்து வேணுங்கிற உதவியெல்லாம் நீங்கள் செய்ய சொன்னீங்க, நான் 1 நாள் முழுக்க அவங்களுக்கு சேவை பண்ணேன், பாத பூஜை பண்ணேன், அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்தேன், அவங்களுக்கு தண்ணி மோந்து கொடுத்தேன், அவங்களுக்கு வந்து கை கால் அமுத்தி விட்டேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து அவருக்கு வேணுங்கிற அவங்கக்கிட்ட உட்காந்து நான் பேச ஆரம்பித்தேன், 1 நாள் முழுக்க பேசினேன், அதுக்கப்புறம் நான் விடைபெற்று வந்துட்டேன் அப்படின்னாரு. அவங்க பேசுனதில் உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னாரு. அப்புறம் சொன்னார், அவங்கள இருக்கிற இடம் பூர்வீகம் ஒரு சின்ன இடம், அந்த இடத்த விட்டு தான் மகனோட வந்து வரமாட்டேன், மகன் நல்லா வந்து பெரிய வீடாக சிட்டியில் இருக்கார், எல்லா வகையான செல்வங்களும் இருக்குது, எல்லாமே இருக்குது, அவருக்கு டைமே கிடைக்கிறதில்ல, அந்த அளவுக்கு வந்து அவர் பிஸியான ஒரு மனிதர். அவர் வந்து இப்போ அம்மா அப்பாவுக்கு 2 நாள் அவங்க அம்மா அப்பாவுக்காக 2 நாள் வீட்டுக்கு போயிருந்தார். இப்போ அவங்க அம்மா அப்பா என்ன சொன்னார்னா, நீ ரொம்ப கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும், இந்த பத்திரத்தை வச்சுக்கோ, இதை வச்சு நீ வந்து உனக்கு வேணுங்கிற இதை செஞ்சுக்கோ,
வேணுங்கிற இந்த பத்திரத்தை விற்றா உனக்கு வந்து ஃபுல் கடன் அடையாது, ஆனால் இந்த பத்திரத்தை வச்சு உன்னால் எவ்வளவு முடியுமோ அதை வாங்கி ஏதாவது ஒன்று செஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது எதனாலன்னா ஒரு நாள் முழுக்க அம்மா அப்பாவோட செலவிட்டதுனால மட்டும்தான் இது கிடச்சிது. அப்போ முதல்ல வந்து நம்மளுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னு நம்ம போகணும் அப்படின்னா முதல்ல நம்மளுடைய தாய் தந்தையை வணங்கி வழிபடணும். அதாவது பாத பூஜை செய்யணும். நம்மளுக்கு தாய் தந்தையை நம்மளுடைய அம்மா அப்பாவை காலில் விழுந்து அவங்கள வணங்கி இந்த மாதிரி நான் வந்து எனக்கு பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, அதை தேடி நான் பரிகாரத்துக்காக நான் போகலான் இருக்கேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட முதல்ல ஆசி வாங்கணும். அம்மா அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். அதன் பிறகு ஊர் எல்லையில் இருக்கிற காவல் தெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும். ஏன்னா நம்ம அந்த ஊரை விட்டு வெளியில் போய் தான் நம்ம பரிகாரத்துக்குன்னு போக போகிறோம். அப்போ அந்த ஊர் எல்லையில் இருக்கிற காவல் தெய்வம், அந்த காவல் தெய்வம் அனுமதி கொடுத்தா தான் நம்ம வெளியில் போய் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த காவல் தெய்வத்திட்ட அனுமதி வாங்குங்க. அதன் பிறகு குலதெய்வத்திட்ட போய் அனுமதி வாங்கணும். ஏன்னா நம்ம குலத்தை காக்கிறது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் தான். அப்போ குலதெய்வத்துக்கிட்ட அனுமதி வாங்கணும். அதன் பிறகு தான் எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் நம்ம அதன் பிறகு செயல்படணும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு நம்ம அம்மா அப்பாட்ட அனுமதி வாங்கணும். அடுத்து ஊர் காவல் தெய்வம், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குலதெய்வம். இதுக்கப்புறமா நீங்கள் ஜோதிடர்கிட்ட போலுங்க. அப்போ பரிகாரங்கிறது நம்ம முன்னாடி பண்ணிட்டோம், பலனை கொடுக்கறது தான் அந்த ஜோதிடர்கள். சரிங்களா? ஜோதிடர்கள் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய சொல்லக்கூடிய பலன்கள் வந்து நீங்கள் முன்னாடியே பரிகாரத்தை செஞ்சிட்றீங்க. ஜோதிடர் மூலயமா அந்த பரிகாரத்துக்குரிய பலன்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஜோதிடர்கள்ட்ட போகணும். அது இப்போ பார்த்தீங்கன்னா பரிகாரங்கள் இந்த மாதிரி முறையில் தான் நம்ம பரிகாரங்கள் போகணும். அதே சமயம் விரதங்கள் இருக்கணும். ஒரு டூர் மாதிரி பிக்னிக் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு நம்ம எந்த பரிகாரத்துக்கும் நம்ம போகக்கூடாது. யாருக்கு நம்ம பரிகாரம் செய்கிறோமோ அவங்க மட்டும்தான் போகணும், அதுக்கு மட்டும்தான் போகணும், வேறு எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. இதுதான் வந்து பரிகாரத்துக்குரிய முறையான நிவர்த்திகள். அதாவது தோஷங்கள் கழிக்கிறது எதுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். அதே போல் நான்வெஜ் போயிட்டு வந்துட்டேன், நான் வரும்போது தானே நான் சாப்பிட்றது அப்படின்னு நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு வரக்கூடாது. ஆக எதுக்காக நம்ம யாருக்காக நமக்கு பரிகாரம் பண்ணுறோமோ அவங்க மட்டும்தான் போகணும், எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது, ஒரு பிக்னிக் மாதிரி அரேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்படி போயிட்டு நம்ம வந்து அந்த பரிகாரத்தை முடிச்சுட்டு வரும்போது அந்த பலன் கண்டிப்பாக 48 நாட்களில் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்புவதை வரு வழியும் வழித்தலை தீயும் தீமுரணிய நீரும் என்றாங்கு ஐம்பூதத்து இயற்கை அப்படிங்கிறது புறநானூறு. அதாவது உலகம்ங்கிறது 5 பூதங்களால் ஆனது. அதாவது நிலம், தீ, நீர், வழி, விசும்போட 5ம் கலந்த மயக்கம் இவ்வுலகம் அப்படின்னு சொல்கிறாங்க, தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க. அப்போ 5 பூதங்களை தான் நம்ம வந்து நவகிரகங்களும் அதில் தான் இருக்குது. 5 பூதங்களால் ஆனது தான் இந்த உலகம். அப்போ அந்த கிரகங்கள் வந்து இயங்குறது அப்படின்னா இந்த 5 பூதங்களால் மட்டும்தான். நவகிரகங்களும் இந்த 5 பூதங்களுக்கு கட்டுப்பட்டு தான் இயங்குது. சரிங்களா? அதாவது பஞ்சபலம் பார்த்து பலனை அறிந்து விட்டால் மிஞ்சு பலன் வேறுண்டோ கூறு அப்படின்னு ஒரு ஜோதிட குறள் சொல்கிறாங்க. பஞ்சபலனை பார்த்து நம்ம கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் மிஞ்சுவது நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை அப்படின்னு இந்த இதில் சொல்கிறாங்க. இப்போ நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா பஞ்சபூதங்களை நம்ம 12 ராசி கட்டத்தில் வந்துடுது. எப்படி அப்படின்னா நெருப்பு ராசியாக சொல்லக்கூடிய மேசம், சிம்மம், தனுசு இதெல்லாம் வந்து நெருப்பு ராசின்னு சொல்கிறோம். இதுக்கு வந்து அந்த நெருப்புக்குரிய ஸ்தலம் எதுன்னா திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் போய் அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு கிரகம் 12 கட்டத்துலேயும் கிரகங்கள் இருக்க தான் செய்யும். 9 கிரகங்கள் இருக்கலாம், 9 கிரகங்கள் இருக்கும். அந்த 12 கட்டத்தில் இந்த மேசம், சிம்மம், தனுசு வீடுகளில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நம்ம திருவண்ணாமலை கண்டிப்பாக போகணும். திருவண்ணாமலை போய் என்ன பண்ணணும் அப்படின்னா கற்பூரம் ஏற்றி வழிபடலாம், ஹோம குண்டத்தில் கலந்துக்கலாம், அல்லது விளக்கு வழிபாடு செய்யலாம். இல்லை நம்ம வாழ்வியல் பரிகாரமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அந்த நட்சத்திரம் நம்ம எது இருக்கோ அந்த நட்சத்திரத்துக்குரிய அதிதேவதை ஒருத்தர் இருப்பாங்க, அந்த அதிதேவதை கோயிலுக்கு போய் டார்ச் லைட்டும் வாங்கி கொடுக்கலாம். இது வாழ்வியல் பரிகாரமாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்து நில ராசிகள்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம் இந்த இதில் பிறந்திருக்கிறவங்க இந்த இதில் ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா காஞ்சிபுரம் போகணும். காஞ்சிபுரம் போய் அடி பிரதர்சனம் செய்யலாம் அல்லது அங்க பிரதர்சனம் செய்யலாம்.
வாழ்வியல் பரிகாரமாக நம்ம சொல்லணும்னா அதிதேவதை கோயில்களுக்கு போய் நிலம் கட்டுமான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது பாத யாத்திரை செல்லலாம், அல்லது பாத யாத்திரை செல்கிறவங்களுக்கு நம்ம எதுவும் உதவி செய்யலாம், அவங்களுக்கு என்னம்னா சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். அடுத்து காற்று ராசிகள்னு சொல்லக்கூடிய மிதுனம், துலாம், கும்பம் ராசியில் ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா காளஹஸ்திநாதரை நம்ம வழிபாடு செய்யணும். அப்போ அங்கே போய் மணி கோயிலுக்கு ஒரு மணி வாங்கி கொடுக்கலாம், அல்லது அர்ச்சனை பண்ணலாம், அல்லது மந்திரங்கள் சொல்லலாம். இப்போ காற்று ராசியில் இருக்கிற ஒரு கிரகங்களுக்கு உரிய கோயிலுக்கு போகும்போது தான் நம்ம மந்திரங்கள் உச்சரித்து நம்ம வாய்மொழியாக சொல்லணும். அல்லது எலக்ட்ரிக்கல் பொருள் இந்த மாதிரி இசைக்கருவிகள் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அல்லது அதிதேவதை கோயில்களுக்கு போய் மின்விசிறி ஃபேன் வாங்கி கொடுக்கலாம், மைக் வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி ஸ்பீக்கரை வாங்கி கொடுக்கலாம், இது மாதிரி செய்யலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நீர் ராசிகள்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் இதில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா ஜம்புலிங்கேஸ்வரர், திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரரை வழிபாடு செய்யலாம். இப்போ அங்கே எப்படின்னா அபிஷேகம் பண்ணுறது தான், ஏன்னா நீர் ராசிங்கிறனால அபிஷேகம் மட்டுமே நம்ம செய்தால் போதுமானது. இதே அதிதேவதை கோயில்களுக்கு போய் வாழ்வியல் பரிகாரம் செய்யணும்னா தண்ணீர் வசதி செஞ்சு கொடுக்கலாம், அல்லது போர்வெல் போட்டு கொடுக்கலாம், அல்லது ஆர்ஓ வாட்டர் கூட வாங்கி கொடுக்கலாம், இந்த மாதிரி செய்யலாம். அடுத்து ஆகாய தத்துவம் பார்த்திங்கன்னா நடுவில் மத்திய பகுதி தான் ஆகாய தத்துவம்னு சொல்கிறோம். இது சிதம்பரம் தான். சிதம்பரம் கோயிலுக்கு போகணும், 12 பாவத்தையும் சமமாக வச்சு கொள்ளணும் அப்படின்னு நினச்சோம்னா சிதம்பரம் போய் வந்தாலே ஆகாய தத்துவம் வேலை செய்யும். சரிங்களா? அனைத்து தத்துவங்களிலும் இப்போ 5 தத்துவங்களிலுமே நம்மளுக்கு கிரகங்கள் இருக்குது அப்படின்னு இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, திருச்சிக்கு பக்கத்தில் உறையூரில் இருக்கிற பஞ்சவர்ணேஸ்வரர் கோயிலுக்கு போய் நம்ம பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி சிவனை வழிபட்டு வரும்போது நம்மளுக்கு பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். இப்போது ராகு கேது தான் நம்மளுக்கு இப்போ பஞ்சபூதங்களை பற்றி நான் சொல்லிட்டேன், பஞ்சபூதங்களோட ஸ்தலங்களையும் சொல்லிட்டேன், அதுக்குரிய வழிபாடுகள் சொல்லியிருக்கேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ராகு கேது. இப்போ ராகு கேது தான் நம்மளை பயமுறுத்துகிற ஒரே கிரகம் அப்படின்னா நம்மளுக்கு ராகு கேது தான். அப்போ கிரக சேர்க்கைகளை வச்சுக்கும்போது நம்மளுக்கு வழிபாடுக்குரிய பரிகாரங்களுக்குரிய ஸ்தலங்களை நம்ம வழிபாடு செய்யலாம். இப்போ எந்த கிரகத்துக்கு இப்போ என்ன இணைவு கிரகங்கள் இருக்குதோ, இந்த ராகு எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கோ நம்ம என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு இதாக பார்த்துக்கலாம். இப்போ குருவோட ராகு சேரும்போது அமாவாசை அன்னைக்கு ஜீவசமாதி வழிபாடு செய்யலாம். சுக்கிரனோட ராகு இருக்கும்போது ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற துலுக்கநாச்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சனியோட ராகு இருக்கும்போது அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு உணவளிக்கலாம், அல்லது கரியகாளியம்மன் வழிபாடு செய்யலாம். இப்போ ராகு கேதுவோட சாரத்துலேயோ அல்லது கேது ராகுவோட சாரத்துலேயோ இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அரச மரத்தடி விநாயகருக்கு வழிபாடு செய்யலாம், அல்லது நாதஸ்வர இசையை நம்ம எப்பவும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இது கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ராகு கேதுக்குரிய பரிகாரமும் அமையும். அடுத்து சூரியனோட ராகு இருக்கும்போது அமாவாசை அன்றைக்கு பித்ருக்களுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். சந்திரனோட ராகு இருக்கும்போது அமாவாசை அன்னைக்கு அம்மன் வழிபாடு செய்வது சிறப்பு. செவ்வாய் ராகுவோடு இருக்கும்போது அமாவாசை அன்னைக்கு முருகன் வழிபாடு செய்யணும். புதன் ராகுவோடு இருக்கும்போது அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். திருநங்கைகளுக்கு அமாவாசை அன்னைக்கு உணவு கொடுக்கும்போது இந்த ராகுக்குரிய பரிகாரங்கள் எல்லாமே முடிவடையும். அடுத்து பார்த்திங்கன்னா கேது பகவான். இப்போ சூரியனோட கேது இருக்கும்போது அரசாங்க துறையில் நேர்மையாக அவங்க இருக்கணும், சிவ வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். சந்திரனோட கேது இருக்கும்போது உணவு தானம் பண்ணணும், உணவை வீணாக்கக்கூடாது, அது தோஷமாயிடும். அப்புறம் இல்லைன்னா சித்தர்களோட வழிபாடுகள், நீர்நிலைகளில் இருக்கிற சித்தர்களோட சமாதிக்கு சென்று வழிபாடு சென்று அமர்ந்து நம்ம தியானம் செய்யும்போது, நீர்நிலைகளில் இருந்து தியானம் செய்யும்போது நம்மளுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும். செவ்வாய் கேதுவோடு இணையும் போது குலதெய்வ வழிபாடு நிவர்த்தி பண்ணணும். குலதெய்வத்துக்கு நம்ம எதுவும் விட்டு வச்சுருந்தோம் அப்படின்னம்னா அதை நிவர்த்தி பண்ணிடணும். அடுத்து புதனோட கேது இருக்கும்போது இலவச கல்வி, நம்மளை யாருக்காவது இலவசமாக கல்வி சொல்லி கொடுக்கணும். வித்யாதானம் செய்யும்போது அந்த இருக்கிற நம்மளுக்கு அந்த புதன் கேதுவோட இது நீங்கும். அடுத்து கையில் பச்சை கயிறு கட்டிக்கலாம். குரு கேது இருக்கும்போது வட்டிக்கு பணம் கொடுக்கக்கூடாது, கையில் மஞ்சள் கயிறு கட்டிக்கலாம். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். சனி கேது இருக்கும்போது பித்ரு வழிபாடு செய்யலாம், நம்மளுக்கு சிவ வழிபாடு செய்யலாம், உணவு தானம் கொடுக்கலாம், ஊனமுற்றோருக்கு உதவி செய்யலாம், காலில் கருப்பு கயிறு கட்டிக்கலாம். அடுத்து சுக்கிரன் கேது இருக்கும்போது சுமங்கலிக்கு புடவை மஞ்சள் பெண் தெய்வ வழிபாடு செய்வது மிகச்சிறந்தது.
இப்போ இந்த பரிகாரங்கள் எல்லாமே நம்ம செய்யலாம். இப்போ எதுக்கு ஸ்தலங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்தலங்களுமே ஒவ்வொரு இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனையை தீர்த்து கொள்ளக்கூடியது. இன்னொரு கிளைண்ட் எனக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கோயில் மட்டும் சொல்லாதீங்க, மற்ற எதுனாலும் சொல்லுங்கள், எனக்கு நான் வெளியூரில் இருக்கிற எல்லா கோயில்களுக்கும் போயிட்டு வந்துட்டேன், இனி வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருடைய ஜாதகம் பார்த்துட்டு நான் என்ன சொன்னாலும் இவர் வந்து கேட்க மாட்டார். சரி, நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் வந்து ஒரு ஊர் சொன்னார், பிரபலமான ஊர் சொன்னாங்க. அங்கே ஊரில் வந்து பிரசித்தி பெற்ற சிவாலயங்கள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் இருக்குது அப்படின்னாரு. அந்த கோயிலுக்கு நீங்கள் எப்பாவது போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, போயிருக்கேன், எப்பாவது ஒரு நாள் தான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் வந்து 1 மணி நேரம் மட்டும் நீங்கள் செலவு பண்ணால் போதும், அதுக்கு வந்து நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வாங்க, எப்போ கூட்டம் வந்து அந்த இதில் அதிகமாக இருக்கும் அந்த கோயிலில் அப்படின்னு கேட்டேன். 9 மணிக்கு அப்படிங்கும்போது எல்லோரும் வேலைக்கு போகிற அவசரத்தில் அந்த கோயிலுக்கு போயிட்டு போவாங்க. ஒரு 11 மணின்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கும், கோயிலில் வந்து கூட்டம் இருக்காது அப்படின்னாங்க. அப்போ 11 மணிக்கு மேலே நீங்கள் போங்க, 12 மணி வரைக்கும் 11 to 12 நீங்கள் அந்த எடுத்துக்குங்க, அந்த கோயிலுக்கு போங்க. கோயிலுக்கு போயிட்டு நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து அந்த கோயிலுக்கு கிளம்பும்போது அவர் சொன்னார், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் சொன்னேன், அந்த கோயிலுக்கு போகும்போது ஃபோனை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி உங்கள் வண்டியிலையோ கார்லேயோ நீங்கள் வச்சுட்டு போயிருங்க, ஃபோனை எடுத்துகிட்டு போக வேண்டாம். கோயிலுக்குள்ளார வந்து அந்த என்ன கோயில் சிவாலயங்களாக இருந்தால் ஓம் நம சிவாய அப்படிங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே போங்க, வேறு எதையும் யாரையும் பார்க்க வேண்டாம், நீங்கள் இதை மட்டும் சொல்லிக்கிட்டே உள்ளே போங்க அப்படின்னு. அதே மாதிரியே அவர் ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு போனார். உள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு வந்து திரும்ப வந்து கோயிலை வந்து ஒரு தடவை பிரகாரம் சுற்றி வந்துட்டு நீங்கள் ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்குங்க, கிழக்கு பார்த்து உட்காந்துக்குங்க, கொடி மரத்துக்கிட்ட உட்காந்துக்குங்க, நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ வந்துட்டு யார்கிட்டையும் பேசாதீங்க, இடையில யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் மட்டும்தான் போகணும்னு சொல்லியிருந்தேன். அவரும் அதே மாதிரி செஞ்சார். அப்புறம் உட்காந்துட்டு என்ன சொல்லணும் அப்படின்னா, ஓம் சிவாய நமக யநம சிவ மசிவயன வயநம சிவ நம சிவய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மாற்றி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க, ஒரு 108 தடவை இதை சொல்லுங்கள் அப்படின்னு. இல்லைங்க, ஓம் நம சிவாயவே என்னால் 108 தடவை சொல்ல முடியாது, நீங்கள் இதை சொல்கிறீங்களேன்னு. நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதை வந்து ஒரு நாளுக்கு முன்னாடியே இவர் மனப்பாடம் வேறு பண்ணிட்டு போய் உட்காந்துருந்தார். ஏன்னா இதை வந்து 108 தடவை பார்க்காம இல்லை ஃபோனே எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படிங்கும்போது கையில் எதையும் எடுக்கக்கூடாது, ஃபோனு யார்கிட்டையும் பேசவும் கூடாதுன்னாங்க. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் போய் உட்காந்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி மனப்பாடம் பண்ணிட்டு போய் அதை உட்காந்து ஒரு 108 தடவை இதை சொல்லிவிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்த நாள் என்னை வந்து பார்த்தாரு. இப்போ எப்படி இருக்குங்கன்னா, ஆமாங்க, ஒரு ஆர்டர் ஒன்று கிடச்சிருக்கு, நான் அதன் விஷயமா நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா. ஏன் ஆர்டர் கிடச்சதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன் நான். அப்போ சொன்னார், அது ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்துச்சுங்க, அதனால் இப்போ வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை, நீங்கள் வந்து ஃபோன் பேசாமல் 1 மணி நேரம் இருந்து பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது 1 மணி நேரமாவது உங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கள், மற்ற இதில் கவனம் செலுத்துங்க. கடவுளை நம்பி நீங்கள் போனீங்க, அப்புறம் கடவுளை வந்து நினச்சி நீங்கள் 108 தடவை மந்திரங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனோதிடம் கிடச்சிருக்கும். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைன்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே மந்திரங்கள் நம்ம சொல்லி முதல்ல மனதை வந்து திடமாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து மந்திரங்கள் சொல்கிறதுக்கு டைம் இல்லைனாலும் ஓகே. ஆனால் இவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனில் மனக்குழப்பங்களில் இருந்திருந்தாங்க. அதனால் வந்து இவங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அப்போது அவங்களுக்கு ஆர்டர்கிட்ட பேசணும், சாமிக்கிட்ட போனாலும் சாமிக்கிட்ட கான்சன்ட்ரேஷன் கிடையாது, வீட்டுக்கு போனாலும் ஃபேமிலிக்கிட்ட அவங்களுக்கு வந்து முழு மனதாக இல்லை, வேலைக்கு போனாலும் வேலையில் முழு மனதாக அவங்க அங்கே ஈடுபாடு இல்லை. அப்போ ஒரு விஷயத்தில் ஆழமாக ஈடுபட்டு அந்த விஷயங்களை போய் செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுக்குரிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நாம் எதை தேடி போகிறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நல்ல விஷயங்களை தேடி போகும்போது நம்மளுக்கு நல்ல விஷயங்களே கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு எந்த விஷயத்தில் நம்மளுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்குமோ, நீங்கள் வேலை நேரம்னு சொல்கிறீங்க 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும்னா 6 மணியோட 7 மணி 8 மணி கூட வச்சுக்கோங்க. 8 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 9 மணி வரைக்கும் ஃபேமிலி மட்டும்தான், குழந்தைகளோட செலவிடணும், அம்மா அப்பாங்களோட பேசணும், ஒய்ஃபுகளோட பேசணும், இப்போ கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் பேசணும். பேசி குடும்பத்துக்காக முதல்ல முழுமையாக நம்மளை ஈடுபடுத்தி கொள்ளணும்.
அடுத்து வந்து அடுத்த விஷயங்கள் 8 மணிக்கு மேலே நம்ம ஆஃபீஸ் விஷயம் பேசக்கூடாது, ஆஃபீஸ் ஒர்க்கு பார்க்கக்கூடாது. அதே சமயம் காலையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ்க்குன்னு போயிட்டு ஒரு 10 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நீங்கள் டைம் எடுத்துட்டீங்கன்னா ஆஃபீஸ் விஷயம் மட்டும் பார்க்கலாம். இடையில இந்த லஞ்ச் டைமில் இது மாதிரி வேணால் நம்ம அர்ஜென்ட் காலாக இருந்தால் வீட்டில் பேசலாம், இந்த மாதிரி செய்யலாம் ஒழிய மற்ற நிமிடங்களில் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணணும். அப்போ நம்ம எந்த வேலையில் நம்ம முழுசாக நம்மளை ஈடுபடுத்தி கொள்கிறோமோ அந்த வேலை வந்து நம்மளுக்கு முழு மனதாய் திருப்திகரமானதாக இருக்கும். நம்மளுக்கு அந்த செயலில் வெற்றியும் கிடைக்கும். ஆகவே வெற்றி கிடைக்க நம்ம வந்து முழுமையாக நம்மளை ஈடுபடுத்தி கொடுக்கும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கருத்துக்களை பதிவு செய்த கவிதா சக்திவேல் சகோதரி அவர்களுக்கு நம்ம முருகேசன் ஐயா அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்.